அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பது தொடர்பாக தற்போது ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் மத்திய அரசு வழக்கறிஞருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் இன்று இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதன். விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தற்போது உருவெடுத்துள்ளது. இருந்தாலும் அந்த அறுதி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்பதால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் VCK ஆகிய கட்சிகளுக்கு ஆதரவு கோரி தாவேகா தரப்பில் ஏற்கனவே கடிதம் விடுக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் மட்டும் தன்னுடைய ஆதரவை தற்போது தாவேகாவுக்கு வழங்கியுள்ளது. இருந்த போதும் அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர் தேவைப்படும் நிலையில் ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இன்று காலை மீண்டும் விஜய் நேரில் சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நாம் நிறுவிப் போவதால் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். சுமார் 40 மணி நேரம் அளவிற்கு இந்த ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இதன் பிறகு விஜய் சென்ற பிறகு இது தொடர்பாக சட்ட ரீதியாக என்ன முடிவெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும், அதே போல இந்த விவகாரத்தில் ஒரு கட்சியானது சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மை நிரூபிக்க அனுமதி வழங்கலாமா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளதா, எது போன்ற முடிவு எடுக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது தமிழக ஆளுநர் மத்திய அரசின் வழக்கறிஞர் ARL சுந்தரேசனுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கலாம் தொடர்பாக, இது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இது போன்ற விஷயங்களை எப்படி கையாள வேண்டும், என்ன முடிவெடுக்கலாம், ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பது தொடர்பாக ARL சுந்தரேசன் தற்போது அவருக்கு சில விஷயங்களை அனுப்பியுள்ளார். சில அறிவுரைகளையும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த ஆலோசனையை பொறுத்து விரைவில் இந்த விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுப்பார் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, மதன், அதே நேரத்தில் தற்போது நம்ம தொடர்ந்து பேசலாம். பெரும்பான்மைக்கு 6 MLA-க்களினுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து இன்றைக்கு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனுடன் தற்போது ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தாவேகவை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கான இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் என்னென்ன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுப்பது குறித்து இருவரும் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.